அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம சர்ஃபேஸ் ஆரம்பித்து பார்த்துக்கிருந்தோம். சர்ஃபேஸில் வந்து நம்ம பேசிக் கான்செப்ட் பார்த்துக்கிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்டினியூட்டிவாக நமக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன், த ஜென்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் ரிவால்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ இதிலே நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன்னா அப்போ ஒரு பிளேன் கர்வை ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறப்ப கிடைக்கக்கூடிய சர்ஃபேஸ், அப்போ ஒரு இதை பொறுத்து சுற்றுறப்ப அதுதான் ரெவால்யூஷன், ரெவால்வ் பண்ணுறப்போ கிடைக்கக்கூடிய சர்ஃபேஸை தான் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சர்ஃபேஸ் ஜெனரேட்டட் பை த rotation of plane curve, rotation of plane curve about its axis, about its axis. அப்போ பிளேன் கர்வ் ஆக்சிஸை பொறுத்து நம்ம சுற்றுறப்ப கிடைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரிவால்யூஷன் பாங்க. நம்ம உதாரணம் நம்ம கூட பார்த்துருக்கோம். எக்ஸ் ஒய் ஜெட்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் ஜெட் ஆக்சிஸை பொறுத்து நம்ம சுற்றுறப்ப கிடைக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் என்னன்னு பார்த்தோம், கோன். இந்த அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ங்கிறது பிளேன் கர்வ்னு தெரியும். அந்த பிளேன் கர்வை ஜெட் ஆக்சிஸை பொறுத்து நம்ம சுற்றுறப்ப கிடைக்கக்கூடியது கோன். அப்போ கோனிங்கிறது ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் தான். இதே மாதிரி தான் நம்ம எடுத்து ஸ்பியர் பார்த்தோம். ஸ்பியர் பார்த்தோம் நம்ம. அப்போ ஹாஃப் சர்க்கிள் எடுத்துட்டு ஹெமி சர்க்கிள் எக்ஸ் ஒய் ஜெட், இந்த ஹெமி சர்க்கிளை நம்ம ஜெட் ஆக்ஸை பொறுத்து நம்ம சுற்றினோம்னா கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம், ஸ்பியர். அப்போ ஸ்பியரும் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் தான். அப்போ கோன், ஸ்பியர், இந்த மாதிரி நம்ம அடுத்து ஆங்கர் ரிங் பார்ப்போம், அடுத்து ஹெலிகாய்டு பார்ப்போம். எல்லாமே சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் தான். ஒரு ஆக்சிஸை பொறுத்து ஒரு பிளேன் கர்வை சுற்றுறப்ப கிடைக்கக்கூடிய சர்ஃபேஸுக்கு தான் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் சொல்லுவாங்க. இதை பொதுவாக நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், இந்த சர்ஃபேஸை ஆர் ஆஃப் யூ கமா வி, ரெவால்யூஷன் ஆஃப் சர்ஃபேஸ் எப்போதுமே எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா எஃப் ஆஃப் யூ இன்ட்டு காஸ் வி, எஃப் ஆஃப் யூ இன்ட்டு சைன் வி இன்ட்டு, அதாவது சம் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ இன்ட்டு ஜி ஆஃப் யூ இன்ட்டு, நம்ம மெட்டீரியல் எப்படி டினோட் பண்ணியிருப்போம்னா, மெட்டீரியலை பார்க்குறப்ப ஜி ஆஃப் யூ காஸ் வி, ஜி ஆஃப் யூ சைன் வி இன்ட்டு எஃப் ஆஃப் யூ. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜென்ரல் சர்ஃபேஸ் ஃபார்ம், அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் ரிவால்யூஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் சொல்லுவோம். இப்போ ஸ்பியருக்கு பாருங்கள், சர்ஃபேஸ் ரெவால்யூஷன் பார்த்தோம். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் என்னன்னு கிடச்சிச்சு, ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் பார்க்குறப்ப என்ன போட்டிருப்போங்க நம்ம, யூ சைன் வி சைன் யூ காஸ் ஆல்ஃபா, ஏ சைன் யூ, ஏ சைன் யூ காஸ் வி, ஏ சைன் யூ சைன் வி இன்ட்டு எஃப் ஆஃப் யூங்கிறப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருப்பாங்க, ஏ காஸ் யூ போட்டிருப்போம், ஏ காஸ் யூ, ஏ காஸ் யூ. இதான் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஸ்பியரோட ஈக்குவேஷன். அப்போ இது பாருங்கள், ஜென்ரல் ஃபார்ம் சர்ஃபேஸ் ரெவால்யூஷன் ஆஃப் சர்ஃபேஸோடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் யூ சம் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ இன்ட்டு காஸ் வி இருக்குது. அதனால தான் சர்ஃபேஸ் ரெவால்யூஷன் சொல்லுவோம். அதேமாதிரி தான் கோன் ஈக்குவேஷன் அது பார்த்தோம். கோனுக்கு என்ன வந்துச்சு, கோன் ஈக்குவேஷன் பார்க்குறப்ப யூ காஸ் வி, யூ சைன் வி, யூ காட் ஆல்ஃபா. இதுவும் பாருங்கள் இந்த ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும். அப்போ இதெல்லாம் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் தான் நம்ம ஒரு பிளேன் கர்வை ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறப்ப கிடைக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன். இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துட்டு நம்மகிட்ட எண் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, இப்போ இந்த ஃபார்முக்கு எண் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது யூனிட் சர்ஃபேஸ் நார்மல் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் என். அப்போ நமக்கு இது R1 கண்டுபிடிப்போம். R1 வரப்போ இந்த இதுக்கு R1 பார்க்குறப்ப ஜி டேஸ் காஸ் வி, இதை யூ இருக்குனால நம்ம ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் பண்ணியிருப்போம். அடுத்து இங்கே ஜி டேஸ் சைன் வி, எஃப் டேஸ் ஆஃப் யூன்னு வந்துருக்கும் R1. R2 பார்த்தீங்கன்னா வியை பொறுத்து இது டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் யூனா மைனஸ் சைன் யூ, அப்போ மைனஸ் ஜி ஆஃப் யூ சைன் வி, g of u cos v
கமா 0ன்னு வந்திருக்கும். இப்போ R1 கிராஸ் R2 வேணும் நம்ம எண் கண்டுபிடிக்கிறதுக்கு. R1 கிராஸ் R2 பார்த்தீங்கன்னா R1 கிராஸ் R2 வரப்போ இது விட்டுருப்போம் 0. அப்போ f dash g of u cos v கமா அடுத்தது பார்க்குறப்ப மைனஸ் ஜே இதை விட்டுருப்போம் 0. அப்போ மைனஸ் f dash g of u sin v கமா k வரப்போ k இன்ட்டு இதை விட்டுருப்போம் g dash g of u cos square v ன்னு வரும். cos square v ன்னு வரும். இங்கே g dash g of u sin square v ன்னு வரும். அதுக்கு போல 1ன்னு போட்டோம்னா g dash g of u ன்னு கிடைக்கும். இதான் வந்து R1 கிராஸ் R2. அடுத்து மாலஸ் ஆஃப் R1 கிராஸ் R2 பார்த்தாலும் ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணி பார்த்துருப்போம். அப்போ f dash ஸ்கொயர் g ஸ்கொயர் u cos ஸ்கொயர் v sin ஸ்கொயர் u ஒன்றுன்னு போட்டுடலாம். அதில் காமனாக எடுத்து இங்கே பார்க்குறப்ப ப்ளஸ் g dash ஸ்கொயர் g ஸ்கொயர் யூன்னு வந்திருக்கும் ஹோல் பவர் 1/2. இதில் கூட நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து g of u கூட வெளியே காமனாக எடுத்தோம்னா g ரூட்டுக்கு வெளியே எடுக்கிறப்ப g of u வந்துடும். g of u இன்ட்டு f dash ஸ்கொயர் ப்ளஸ் g dash ஸ்கொயர் வந்துடும். இப்போ n கண்டுபிடிச்சோம்னா n ஈக்குவல் டு யூனிட் சர்ஃபேஸ் நார்மல் n ஈக்குவல் டு R1 கிராஸ் R2 பை மாலஸ் ஆஃப் R1 கிராஸ் R2 போட்டோம்னா இதில் கூட g of u காமனாக வெளியே எடுத்தோம்னா g of u வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா என்ன இருக்குங்க f dash cos v கமா மைனஸ் f dash sin v கமா g dash by g of u into root of f dash square plus g dash square. இந்த g of u கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அப்போ n equal to surface the unit surface normal of surface of revolution n equal to f dash cos v minus f dash sin v g dash by root of f dash square plus g dash square கொடுத்துருப்போம். அப்போ இந்த மாதிரி போட்டு பார்த்தா நமக்கு கிடைச்சிடும். அப்போ surface of revolution வரப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஜென்ரல்ஸ் ஃபார்ம் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆங்கர் ரிங் பார்க்கலாம். ஆங்கர் ரிங்லேருந்து நமக்கு நிறையா ரெண்டு மூணு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு டிஆர்பியில். ஆங்கர் ரிங்கும் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் தான். அதுவும் வந்து ஒரு சர்க்கிளை ஒரு லைனை பொறுத்து சுற்றுறப்ப கிடைக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஆங்கர் ரிங் சொல்லுவாங்க. ஆங்கர் ரிங். அப்போ ஆங்கர் ரிங் இஸ் ஏ சர்ஃபேஸ் generated by the circle rotation of circle of radius a about the line in its plane from the distance b greater than a. அப்போ இந்த டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க ஆங்கரிங்க்கு. அதாவது சர்ஃபேஸ் ஜென்ரேட்டட் பை த ரொட்டேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்போ ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கோம் ஆஃப் ரேடியஸ் ஏ இதே பிளேனில் இருக்கக்கூடிய ஒரு லைனை பொறுத்து சுற்றுறதுனால கிடைக்கக்கூடியன்றாங்க. ஆனால் அந்த எதுக்கு இந்த இடத்துல பி கிரேட்டர் தன் ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னா லைன் வந்து நம்ம சர்க்கிளில் எடுத்துடக்கூடாது. லைன் வந்து சர்க்கிள்குள்ளே எடுத்துடக்கூடாது. அதனால தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த லைன் வந்து இந்த பிளேனில் இருக்கும். இந்த சர்க்கிள் ஐயாக இருக்க பிளேனில் எடுத்திருப்பாங்க. சர்க்கிள் ஐயாக இருக்கிற பிளேனில் எடுத்திருப்பாங்க. ஆனால் சர்க்கிளுக்கு வெளியே தான் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. அப்போ இந்த மாதிரி ஒரு லைனை பொறுத்து இந்த சர்க்கிளை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா சர்க்கிளை ரொட்டேட் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கர் ரிங். இந்த மாதிரி ஒரு வளைய மாதிரி ஆவச்சுக்கோங்க. சர்க்கிளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம சர்க்கிளை வந்து நம்ம இந்த லைனை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய ஒரு வளைய ரிங்கை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கர் ரிங். அதை தான் சொல்லியிருப்பாங்க இப்படி. அப்போ ஆங்கர் ரிங்கும் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் தான். ஆங்கர் ரிங் இஸ் ஆல்சோ ஏ சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் ரிங்க்கு ஈக்குவேஷன், ஆங்கர் ரிங்கோடைய சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கணும். ஆங்கர் ரிங்கோட சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் ஆர் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு, அப்போ நமக்கு சர்ஃபேஸ் வேல்யூஸ்னாலே யூ ஃபங்க்ஷனும் வி ஃபங்க்ஷனும் சேர்த்து வரும். அப்போ பி ப்ளஸ் ஏ காஸ் யூ இன்ட்டு காஸ் வி கமா பி ப்ளஸ் ஏ காஸ் யூ இன்ட்டு சைன் வி கமா ஏ சைன் யூ. இது ஆங்கர் ரிங்குடைய சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஆங்கர் ரிங்னா டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆங்கர் ரிங்கோடைய சர்ஃபேஸ் ஈக்குவேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெலிகாய்டு, ஹெலிகாய்ட்ஸ்னு பார்ப்போம். இந்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆக்சிஸை பொறுத்து சுற்றணும். ஒரு பிளேன் கர்வ் ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறதுனால கிடைக்கக்கூடியது சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் சொன்னாங்க. இதுவும் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் தான். பட் இது வந்து என்ன சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு லைனை பொறுத்து ஸ்க்ரூ மோஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ சர்ஃபேஸ் ஜென்ரேட்டட் பை the screw motion of the curve, screw motion of the curve by the about the fixed line இருப்பாங்க. about the fixed line, about the fixed line. அப்போ நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்க்ரூ மோஷன் ஆஃப் இந்த மாதிரி இருக்கிறதா ஹெலிகாய்டுன்னு சொல்லுவாங்க. கர்வ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லைனை பொறுத்து ஸ்க்ரூ மோஷன் ஆஃப் த கர்வ் அபவுட் த ஃபிக்ஸ்டு லைன் சொல்லியிருப்பாங்க. இந்த உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஹெலிகாய்டு. இந்த மாதிரி இருக்கிற சிம்பிளுக்கு வந்து ஹெலிகாய்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹெலிகாய்டுங்கிறப்ப ஜென்ரேட்டட் பை த ஸ்க்ரூ மோஷன் ஆஃப் த கர்வ் அபவுட் ஏ ஃபிக்ஸ்டு லைன் ஆக வச்சுக்கோங்க. இதுக்கோட சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஹெலிகாய்டோட சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் மாதிரியே தான் இருக்கும். ஜி ஆஃப் யூ காஸ் வி, ஜி ஆஃப் யூ சைன் வி, அடுத்து எஃப் ஆஃப் யூன்னு பார்த்தோம். இதோட மட்டும் என்ன சேர்ந்து வரும்னா ஏவி ப்ளஸ் ஏவி சேர்ந்து வரும். இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஹெலிகாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இதே இந்த ஸ்க்ரூ மோஷனை எக்ஸ் ஆக்சிஸ் அபவுட் ஜெட் ஆக்சிஸ்னு வச்சோம்னா இந்த ஸ்க்ரூ மோஷன் ஆஃப் த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ் அபவுட் ஜெட் ஆக்சிஸ் வைக்கிறப்ப இப்போ கிடைக்கிறத ரைட் ஹெலிகாய்டுன்னு சொல்லுவாங்க. ரைட் ஹெலிகாய்டு, ரைட் ஹெலிகாய்டுன்பாங்க. அப்போ அந்த ரைட் ஹெலிகாய்டோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ காஸ் வி ஏ சைன் வி இன்ட்டு ஏவின்னு வரும், இன்ட்டு ஏவி. அப்போ இதுக்கு வந்து நம்ம எண்ணும் கண்டுபிடிக்க தெரியும். R1 கண்டுபிடிச்சு R2 கண்டுபிடிச்சு R1 கிராஸ் R2 போட்டோம்னா என்ன கிடச்சிருங்க, நமக்கு n கிடச்சிடும். n ஈக்குவல் டு 1/√a ஸ்கொயர் ப்ளஸ் u ஸ்கொயர் இன்ட்டு a sin v a cos v இன்ட்டு u. இது நம்ம அந்த R1 R2 கண்டுபிடிச்சு R1 கிராஸ் R2 கண்டுபிடிச்சோம்னா இதே நம்ம இதுக்கு பார்த்தோம், சர்ஃபேஸ் ரெவல்யூஷன் போட்டு காமிச்சோம். அதே மாதிரி போட்டிங்கன்னா ஹெலிகாய்டுக்கு கிடச்சிடும். அடுத்து ஹெலிகாய்டை பொறுத்தளவுக்கு வேறு எந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஹெலிகாய்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஹெலிகாய்டோட ஒன் pitch ஆஃப் த ஹெலிகாய்டு, pitch ஆஃப் த ஹெலிகாய்டு என்னன்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்ம ஏற்கனவே பார்த்தா ஹெலிக்ஸோடது தான் 2πc. pitch ஆஃப் த ஹெலிகாய்டு வந்து 2πa when v equal to 2πன்னு இருப்பாங்க. when v equal to 2π. இது கொஞ்சம் ஆக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பிச்சு வந்து ப்ளஸ் மைனஸ் 0 வரலாம். ப்ளஸ்ஸாக இருந்தால் அதை ரைட் ஹெலிகாய்டுங்கிறாங்க. ப்ளஸ் வரப்போ ரைட் ஹெலிகாய்டு, மைனஸ் வரப்போ லெஃப்ட் ஹெலிகாய்டு. இங்கே வந்து 0 வந்து எதுக்கு வரும்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷனுக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க. சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன். அப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் வர்றப்ப சர்ஃபேஸ் ரெவால்யூஷன் டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆங்கரிங் இஸ் ஆல்சோ சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன், ஆங்கரிங் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹெலிகாய்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம மெட்டீரியலில் பார்த்தாலும் இப்படி தான் நம்ம வரிசையாக கொடுத்துருப்போம். நம்ம மெட்டீரியல் படி தான் இந்த வீடியோ நம்ம போட்டு சொல்லிக்கிறோம், இந்த இதெல்லாம் சொல்லிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மெட்ரிக் ஆன் த சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்க்குறதுக்கு மேலே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா
ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. அதாவது டேஞ்சன்ட் பிளேன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. find the tangent plane of the surface z equal to x square plus y square at 1 minus 1 2. Find the tangent plane of the surface. Find the tangent plane of the surface z equal to x square plus y square at 1 minus 1 2 கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு tangent planeனா தெரியும். ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும். r minus r dot r1 cross r2 equal to 0. இதான் வந்து tangent plane ஈக்குவேஷன். அப்போ z equal to x square plus y square கொடுத்துட்டாலே இது சர்ஃபேஸ் இன் மூங்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் இன் மூங்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. மூங்ஸ் ஃபார்மில் அப்போ எப்படி வரும்? எக்ஸுக்கு எக்ஸ்னு வரும், ஒய்க்கு ஒய்னு வரும், ஜெட்டுன்னு வரப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ R1 கண்டுபிடிச்சிங்கன்னா R1 வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 1 0 2x. R2 ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 1 2y. பாயிண்ட் கொடுத்துட்டாங்க எந்த பாயிண்ட்டுன்னு சொல்லி. அப்போ எக்ஸுக்கு போகிறா 1ன்னு போடுங்க, ஒய்க்கு போகிறா -1 போட்டிங்கன்னா 1 0 2. இங்கே பார்த்தீங்கன்னா 1 0 -2 வந்துடும். அப்போ R1 cross R2 பார்த்தீங்கன்னா R1 cross R2 ஈக்குவல் டு 0 1 -2. இதுக்கு வந்து 0 1 -2 வரும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வரும், பாயிண்ட்டு -2 வரும். இதுக்கு பார்க்குறப்ப -2 வரும். இதில் பார்த்தீங்கன்னா சேக் பார்க்குறப்ப -2 வரும். அப்போ +2 -2 +2 கடைசியில் இருந்து இதுக்கு பார்க்குறப்ப 1ன்னு வரும். அப்போ -2 2 1. இதான் வந்து R1 cross R2. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் போய் போட்டுடலாம். அப்போ x minus x இதுவே எப்படி இருந்தாலும் நம்ம x minus x இன்ட்டு ∂f by ∂x. அந்த x minus r minus rனா x minus xன்னு அர்த்தம். அப்போ x minus xக்கு பதிலாக 1 x minus 1 இன்ட்டு -2 ப்ளஸ் x y ப்ளஸ் 1 இன்ட்டு +2 அடுத்து ப்ளஸ் z மைனஸ் z minus 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். +2 + 2y + 2 + z -2 ஈக்குவல் டு 0. -2க்கும் +2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ -2x + 2y + z ஈக்குவல் டு -2 வந்துடும். இந்த 2 -2 மைனஸால் பெருக்கிட்டா கூட 2x - 2y - z ஈக்குவல் டு 2. இதை தான் வந்து ஆன்சராக நம்ம கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் ஒர்க் அவுட் பண்ணி காட்டலை, ஆனால் இதை ஒர்க் அவுட் பண்ண அவசியமே இல்லை. சம்மு வந்து இதெல்லாம் கேட்டாங்கன்னா டேஞ்சன்ட் பிளேன் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் அப்படி எந்த பாயிண்ட்னு சொல்லி கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது. ஆப்ஷனில் கொண்டு போய் இந்த பாயிண்ட்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா அந்த எந்த ஈக்குவேஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நமக்கு ஆன்சர். அதனால் இந்த விதம் நம்ம போட்டு பார்க்கணும் அவசியமே இல்லை. இந்த பாயிண்ட்டை மட்டும் சிம்பிளாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 1 -2 × -1 -2 ஈக்குவல் டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த +2க்கு -2 கேன்சல் பண்ணிட்டோம்னா +2ன்னு வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை இதை சேட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த பாயிண்ட்டு. அப்போ இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷனில் போய் நம்ம பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே போதும். டேஞ்சன்ட் பிளேன்லாம் கேட்டாங்கன்னா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. அப்படி பார்க்குறப்ப இப்போ நம்ம வந்து இந்த டேஞ்சன்ட் பிளேன் முடிச்சிட்டோம்னா கெலிகாய்டு முடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா மெட்ரிக் ஆன் த சர்ஃபேஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. மெட்ரிக் ஆன் த சர்ஃபேஸ் பார்த்துருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்
மெட்ரிக் ஆன் த சர்ஃபேஸ்னாலும் ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்னாலும் ஒன்று தான் நமக்கு ஏற்கனவே நேற்று பார்த்தோம். நம்ம எதுவும் டேஞ்சன்ட் வெக்டார்னு பார்க்குறப்ப டிஆர் ஈக்குவல் என்னன்னு பார்த்தோம், R1 du by dt ப்ளஸ் R2 du by dv by dtன்னு பார்த்தோம். dr ஈக்குவல் டு இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், dr by dt ஈக்குவல் டு R1 du by dt. இதை வச்சு தான் நம்ம இந்த ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மை கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு என்னன்னு தெரியும், ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது நமக்கு, S ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் R டாட், S டாட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் R டாட்னு நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கர்வோட ஈக்குவேஷன்லேயே பார்த்துருப்போம், S டாட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் R டாட். அப்போ DS ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் TRன்னு அர்த்தம். அப்போ ரூட் ஆஃப் dr ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்போ ds ஸ்கொயர் எடுத்தோம்னா dr ஸ்கொயர்னு வரும். drனா என்னென்னு வச்சுருக்கோம், R1 du ப்ளஸ் R2 dv தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணும்னா R1 ஸ்கொயர் du ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் dv அடுத்து என்ன வரும், ப்ளஸ் 2 இன்ட்டு R1 டாட் R2 2 இன்ட்டு R1 டாட் R2 du dv ப்ளஸ் R2 ஸ்கொயர் dv ஸ்கொயர்னு வரும். ds ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட் தான். நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், டேஞ்சன்ட் லைன் R1 R2ங்கிறது டேஞ்சன்ட் லைன். இதை ரெண்டு இப்போ கண்டிப்பாக இருக்க பிளேன் டேஞ்சன்ட் பிளேன் பார்த்தோம், சர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். அதுலேருந்து இப்போ எஸ்டாட்டி இதுக்கு பதிலாக அப்படி சப்ஸ்டிட் பண்ணி இதை a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயரில் எடுத்து எழுதணும்னா இதைத்தான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் மெட்ரிக் ஆன் த சர்ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. இதான் வந்து மெட்ரிக் ஆன் த சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம். இதில் இந்த R1 ஸ்கொயருக்கு தான் பேர் என்னன்னு வைக்கிறாங்கன்னா ஈன்னு வைக்கிறாங்க. E ஈக்குவல் டு R1 ஸ்கொயர். அப்போ R1 டாட் R1 அர்த்தம். அடுத்து இந்த R1 டாட் R2 தான் Fன்னு பேர் வைக்கிறாங்க. R1 டாட் R2 ஈக்குவல் டு F. அடுத்து இந்த கடைசியாக இருக்க R2 ஸ்கொயருக்கு பேர் என்னன்னு வைக்கிறாங்கன்னா G ஈக்குவல் டு R2 ஸ்கொயர் R2 டாட் R2. அப்போ இந்த இதுக்கு பேர் EFG, ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ஸ். ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் மேக்னிடியூட்ஸ் EFG. ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டு இதை கொண்டு போய் இதில் போட்டிருப்பாங்க. இப்போ அப்போ ds ஸ்கொயர் ஈக்குவல் டு E du ஸ்கொயர் ப்ளஸ் 2F du dv ப்ளஸ் G dv ஸ்கொயர். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம், ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் இல்லாட்டி மெட்ரிக் ஆன் த சர்ஃபேஸ். அதாவது நம்ம பொதுவாக வந்து சர்ஃபேஸோட ஈக்குவேஷனை R ஈக்குவல் டு R ஆஃப் u, v வச்சுருப்போம். இதில் இருக்கக்கூடிய கர்வான் சர்ஃபேஸை வந்து எப்படி வச்சுருப்போம், R ஆஃப் u ஆஃப் t v ஆஃப் t. இது சர்ஃபேஸ், இது கர்வான் சர்ஃபேஸ். இந்த கர்வான் சர்ஃபேஸுக்கு டேஞ்சன்ட் பார்க்குறப்ப தான் இந்த இது பார்த்தோம், R டாட் ஈக்குவல் டு. இப்போ இதை வந்து அப்போ இந்த ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப கிடைக்கிறது ds ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ இதிலிருந்து S கண்டுபிடிச்சிடலாம்லங்க. S ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா ரூட்டுன்னு வரும். இந்த d பை ds வந்து அங்கிட்டு போச்சுன்னா d பை dt அங்கிட்டு போச்சுன்னா இன்டகரல் வந்துடும். இன்டகரல் P0 ஈக்குவல் டு t ரூட் ஆஃப் E du ஸ்கொயர் ப்ளஸ் 2F du dv ப்ளஸ் G dv ஸ்கொயர். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, இந்த மெட்ரிக் ஆன் த சர்ஃபேஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த கர்வான் சர்ஃபேஸோடைய ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறது. நம்ம ஏற்கனவே ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறது தானே எஸ்ன்னு பார்த்தோம். ஆர்க் லென்த் எஸ்னாலே என்னதுங்க, ஆர்க் லென்த். அங்கே கருவில் ஆர்க் லென்த் கண்டுபிடிச்சோம். இங்கே கர்வான் சர்ஃபேஸில் ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது.
இது ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி நிறையா தடவை கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மில் இருந்து மேக்ஸிமம் நிறையா கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப ஈஸியானது. இஎஃப்ஜியை வச்சு இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ds² = EDU² 2F du dv + GdV². ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் மெட்ரிக் ஆன் சர்ஃபேஸ் அப்படின்போம். மெட்ரிக் ஆன் சர்ஃபேஸ்னு வரப்போ இந்த லென்த்து டிஆரோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறனால அது மெட்ரிக்னு சொல்லுவாங்க. அதை மெட்ரிக்னுபாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம இது எதுக்கு நமக்கு பயன்படுதுன்னா, இது எதுக்கு நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இந்த கர்வான் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கருவில் ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இந்த இஎஃப்ஜியோட வேல்யூவை நல்லா பரவ வச்சுக்கோங்க. வட்டம் இந்த இஎஃப்ஜி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ஒரு சம் கேட்குறாங்க. 2017 டிஆர்பியில் கூட கேட்டிருந்தாங்க. 2017 பாலிடெக்னிக் டிஆர்பிலும் கேட்டிருந்தாங்க 1 மார்க்கில். நமக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த 2019 டிஆர்பிலும் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த இஎஃப்ஜி ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மை நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் எதுக்கு வந்து இதை சொல்லியிருக்கோம்னா, இது எதுக்கு யூஸ் ஆனால், the arc length of curve on the surface, to find the arc length on curve on the surface. அப்போ இதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பெராமெட்ரிக் கர்வ்ஸ் பார்த்தோம். நான் பார்த்தேங்க பெராமெட்ரிக் கர்வ்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். பெராமெட்ரிக் கர்வ்ஸ் பெராமெட்ரிக் கர்வ்ஸ்ன்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். பெராமெட்ரிக் கர்வ்ஸ் 2 பெராமெட்ரிக் கர்வ்ஸ் இருக்கும். ஒன்று v = c, ரெண்டாவது u = கான்ஸ்டன்ட். இது வந்து u கர்வ், இது வந்து v கர்வ்னு பார்த்தோம். அப்போ v = cனா என்ன அர்த்தம்? அப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும்? கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0ன்னு வந்துடும். அப்போ dv = 0. அப்போ பெராமெட்ரிக் கர்வ் v = cன்னு வரப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் எப்படி மாறிடும்னா, dv இருக்கிற இடத்துல 0ன்னு போட்டுருவாங்க. அப்போ இந்த இடத்துல this implies ds² = EDU² வரும். ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ரெடியூஸ்டு டு பெராமெட்ரிக் கர்வ்னு வரப்போ ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ரெடியூஸ் டு ds² = EDU². அப்போ இந்த u = கான்ஸ்டன்ட் போட்டிங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப d = 0ன்னு வந்துடும். அப்போ dv இருக்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா ds² = GdV². இதுவும் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். பெராமெட்ரிக் கர்வ்ஸில் ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்க்குறது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து இப்போ இந்த இஎஃப்ஜிக்கு இருக்கிற ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க. ரிலேஷன் பிட்வீன் EFGH. அதாவது நமக்கு R1 × R2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்கன்னா, R1² R2² மைனஸ் R1.R2 தி ஹோல் ஸ்கொயர் இருப்பாங்க. R1² R2² மைனஸ் R1.R2 தி ஹோல் ஸ்கொயர். நம்ம R1 × R2 என்னன்னு பார்த்தோம்னா ஹச்ன்னு பார்த்தோம். அதனால் h² ஈக்குவல் R1² என்னன்னு பார்த்தோம் E, R2² G, R1.R2 Fன்னு பார்த்தோம். அதனால் EG - F². அப்போ h² ஈக்குவல் EG - F² இருப்பாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே h ஈக்குவல் என்னன்னு பார்த்தோம், R1 × R2 இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ இதிலேருந்து h கண்டுபிடிச்சோம்னா h ஈக்குவல் +or - EG - F² கிடைக்கும். ஆனால் எப்போயுமே h வந்து பாசிட்டிவ்னால நம்ம எப்போயுமே ஹச்சோட வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்னா பாசிட்டிவ் √ EG - F². அப்போ h = √EG - F²ன்னு சொல்லலாம். இதுவும் முக்கியமான பாயிண்ட். ரிலேஷன் பிட்வீன் EFGHல இது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இதனால மெட்ரிக் இஸ் பாசிட்டிவ் குவாட்ரேட்டிக் ஃபார்மில் தான் இருக்கும். பாசிட்டிவ் குவாட்ரேட்டிக் ஃபார்ம், அதாவது எல்லா டைமுமே ஸ்கொயரில் தான் வந்திருக்கும். DE², DV², DU DV எல்லாமே குவாட்ரேட்டிக் ஃபார்ம். பாசிட்டிவ் குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருக்கும் இன் DU DVயில். அடுத்து மெட்ரிக் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மெட்ரிக் இஸ், இது முக்கியமான பாயிண்ட் தான், இன்வேரியன்ட் அண்டர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது மெட்ரிக்கோட வேல்யூ வந்து இஎஃப்ஜியோட வேல்யூ வந்து நம்ம பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்து மாறாது. நம்ம கன்சர்ன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாலும் பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாலும் இஎஃப்ஜியோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்வேரியன்ட் அண்டர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த மெட்ரிக்கில் வந்து நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி மெட்ரிக்கில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நமக்கு. இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எலமெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது கேட்டிருப்பாங்க. எலமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்லி எலமெண்ட் ஆஃப் ஏரியா, அதாவது ஒரு பேரலோகிராம் இருக்குன்னா இப்போ ABCD பேரலோகிராம்னா இந்த பேரலோகிராமுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து R1 DUன்னு வச்சுருப்பாங்க, இது R2 DVன்னு வச்சுக்கிட்டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் எலமெண்ட் ஆஃப் த பேரலோகிராம் வந்து DS ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம்னா மாலஸ் ஆஃப் R1 DU கிராஸ் R2 DV. அப்போ மாலஸ் ஆஃப் R1 கிராஸ் R2 வெளியே எடுத்துட்டோம்னா DU DVன்னு வரும். அப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான் R1 கிராஸ் R2 ஈக்குவல் டு H. அப்போ H இன்ட்டு DU DV. அப்போ எலமெண்ட் ஆஃப் ஏரியான்னு வரப்போ DS ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. DS ஈக்குவல் டு எலமெண்ட் ஆஃப் ஏரியா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் அப்படி கேட்டாலும் DS ஈக்குவல் டு H இன்ட்டு DU DV. The element of area on the surface at the point U, V is H into DU DV. அதுக்கடுத்து இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து if omega is the angle between the parametric curves, angle between the parametric curves of intersection, then cos omega கண்டுபிடிக்க சொல்லலாம், sin omega கண்டுபிடிக்க சொல்லலாம், tan omega கண்டுபிடிக்க சொல்லலாம். அதாவது நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா parametric curvesக்கு அப்போ இது வந்து U ஈக்குவல் டு C, இது V ஈக்குவல் டு Cன்னு வச்சுக்கிட்டோம்னா இதோட டேஞ்சன்ட் R1 இதோட டேஞ்சன்ட் R2 வச்சுன்னா இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் ஒமேகா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் ஒமேகா கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஒமேகா வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா இருக்குது. காஸ் ஒமேகா ஈக்குவல் நம்ம டாட் ப்ராடக்ட்லேருந்து கொண்டு வந்திருப்போம். டாட் ப்ராடக்ட் என்ன சொல்லுவாங்க, R1 டாட் R2 பை மாலஸ் ஆஃப் R1 மாலஸ் ஆஃப் R2. இதை வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்போ மாலஸ் ஆஃப் R1 மாலஸ் ஆஃப் R2ன்னு வரப்போ R1 டாட் R2ன்னு வந்துட்டாலே என்ன போட்டுடலாம், F போட்டுடலாம். அப்போ இதுக்கு வந்து என்ன போடுவோம், ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் R2 ஸ்கொயர். அப்போ காஸ் ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா இது. டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அப்போ ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர்னா E, R2 ஸ்கொயர்னா F, அப்போ R2 ஸ்கொயர்னா G, அப்போ F பை ரூட் ஆஃப் EGன்னு வந்துடும். அப்போ காஸ் ஒமேகா ஈக்குவல் டு F பை ரூட் ஆஃப் EG. அதுக்கடுத்து சைன் ஒமேகா வேணும்னா சைன் ஒமேகா வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட்லேருந்து கொண்டு வரலாம். மாலஸ் ஆஃப் R1 கிராஸ் R2 பை மாலஸ் ஆஃப் R1 மாலஸ் ஆஃப் R2ன்னு வரும். அப்போ மாலஸ் ஆஃப் R1 R2னா ஹச்சுன்னு தெரியும் நமக்கு. இங்கே வந்து இதுக்கு திருப்பி ரூட் ஆஃப் EGன்னு வரும் சைன் ஒமேகா. அப்போ டேன் ஒமேகா வேணும்னா sin omega by cos omega. அப்போ ரூட் ஆஃப் EG கேன்சல் ஆகி H by Fன்னு வரும். tan omega ஈக்குவல் டு H by F. அப்போ இந்த மாதிரி பெராமெட்ரிக் கர்வுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் பிட்வீன் பெராமெட்ரிக் கர்வ்ஸ் கொடுத்துட்டு sin omega cos omega tan omega கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதை வந்து மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை. ஈஸியாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது வெக்டர் 12th மேக்ஸில் இல்லை வெக்டரில் இருக்கும் இந்த ரெண்டு ஃபார்முலா, இதை வச்சு போட்டிருப்பாங்க. இது ஒரு ஈஸியான சம் தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மை யூஸ் பண்ணி நமக்கு டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. அப்படி ஒன்றும் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் இது வரைக்கும் போகல. ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க.
இப்போ 2017 பாலிடெக்னிக் டிஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் EFGH of curve R equal to UV U square plus V square U square minus V square U square minus V square கேட்டிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பயணம்னாலே ஃபர்ஸ்ட் R equal to UV U square minus V square R1 கண்டுபிடிக்கணும். R1 கண்டுபிடிச்சிங்கன்னா U பொறுத்து 1 0 2U R2 கண்டுபிடிச்சிங்கன்னா 0 1 2V 0 1 2V வரும். அடுத்து நமக்கு வேறு என்ன வேணும்? R1 ஸ்கொயர், இதோட வேல்யூ தான் E equal to R1 ஸ்கொயர். R1 ஸ்கொயர்னா R1 டாட் R1. அப்போ இதுக்கே டாட் ப்ராடக்ட் பார்த்தோம்னா 1 × 1 1 0 ப்ளஸ் 2U ஸ்கொயர், அப்போ 4U ஸ்கொயர்னு வரும். இது ஈயோட வேல்யூ ஈஸி. எஃபோட வேல்யூ வேணும்னா R1 டாட் R2 R1 டாட் R2 0 0 இந்த மைனஸ் வந்திருக்கும், மைனஸ் V ஸ்கொயர், அப்போ மைனஸ் 2 வந்திருக்கும். அப்போ ரெண்டே பெருக்கிறப்போ மைனஸ் 4UV எஃபோட வேல்யூ. அடுத்து ஜியோட வேல்யூம்னா R2 ஸ்கொயர் R2 டாட் R2, அப்போ 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4V ஸ்கொயர். இப்போ இதான் வந்து இப்போ 2017 கேட்ட கொஸ்டின். அவங்க இது ஃபுல்லாக கேட்கல, ஜியோட வேல்யூ மட்டும் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஹச் வேணும்னா நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் EG மைனஸ் F ஸ்கொயர். அப்போ E இன்ட்டு G பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 4U ஸ்கொயர் 1 ப்ளஸ் 4V ஸ்கொயர் மைனஸ் F ஸ்கொயர். அப்போ 4 16U ஸ்கொயர் V ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ பெருக்கி நம்ம கழிச்சு பார்த்தோம்னா அதுதான் நமக்கு தேவையான ஹச்சு. அப்போ 1 ப்ளஸ் 4V ஸ்கொயர் ப்ளஸ் 4U ஸ்கொயர் ப்ளஸ் 16U ஸ்கொயர் V ஸ்கொயர் மைனஸ் 16U ஸ்கொயர் V ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த 16 அடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறதா நமக்கு ஹச்சோட வேல்யூ 1 ப்ளஸ் 4V ஸ்கொயர் 4U ஸ்கொயர் ஹச் ஈக்குவல் டு. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து டிஆர்பியில் என்ன வேறு எந்த கொஸ்டின் இருந்தாங்கன்னா R equal to U cos V U sin V CV இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அப்போ R1 வேணும்னா cos V sin V 0, R2 பார்த்தீங்கன்னா மைனஸ் U sin V U cos V Cன்னு வரும். அப்போ E ஈக்குவல் டு R1 டாட் R1. அப்போ R1 டாட் R1 பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் V ப்ளஸ் சைன் ஸ்கொயர் V வந்துடும். காஸ் ஸ்கொயர் V ப்ளஸ் சைன் ஸ்கொயர் V ஈக்குவல் டு 1. ஈயோட வேல்யூ 1. எஃப் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து பெருக்கியிருப்போம். அப்போ மைனஸ் U காஸ் U சைன் V, இங்கே ப்ளஸ் U காஸ் V சைன் V 0ன்னு வந்திருக்கும். மைனஸ் U காஸ் V சைன் V ப்ளஸ் U காஸ் V சைன் V ப்ளஸ் 0. அப்போ இது கேன்சல் ஆகி எஃப் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். G வேணும்னா R2 டாட் R2 டாட் R2 பார்க்குறப்ப U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் V U ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் Vன்னு வரும். ரெண்டே U ஸ்கொயரை காமன் எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர் V காஸ் ஸ்கொயர் Vன்னு ஒன்றுன்னு போட்டுடலாம். அப்போ U ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர்னு வரும். இது மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அப்போ எந்த சம்மு வந்தாலும் நம்ம என்ன செஞ்சலாம்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு சம்முக்கு முன்னாடி நான் போட்டு காமிச்சிட்டு அந்த சம்முக்கு நம்ம ஹச்சும் கண்டுபிடிச்சிது எலமெண்ட் ஆஃப் ஸ்மால் ஏரியாவும் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். அதாவது கொஸ்டின் என்னதுன்னா calculate the first fundamental coefficients of anchor ring and find the area of the anchor ring. Find the area of the anchor ring corresponding to the domain
corresponding to the domain 0 less than or equal to u 2 pi and 2 pi. அப்போ நம்மளோட பாருங்கள் ஆங்கர் ரிங்கோட ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ஸும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியாவும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கர் ரிங்கோடைய சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்னன்னு தெரியும்? b ப்ளஸ் a cos u cos v, அடுத்து b ப்ளஸ் a cos u sin v, கமா a cos u a sin u. R1 கண்டுபிடிங்க. R1 கண்டுபிடிச்சிங்கன்னா யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் a sin u cos vன்னு வரும். இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். b வந்து 0 ஆயிரும். அது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி மைனஸ் a sin u sin vன்னு இருக்கும். இங்கே a cos u a cos u. அடுத்து R2 பார்க்குறீங்க. வியை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். அப்போ cos uனா மைனஸ் sin vன்னு வரும். அப்போ மைனஸ் b ப்ளஸ் a cos u sin v. இங்கே அதே மாதிரி b ப்ளஸ் a cos u cos v இன்ட்டு 0ன்னு இன்ட்டு 0. ஏன்னா இங்கே வியோட இது 0 வந்துடும். அடுத்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் E வேணும். E வேணும்னா R1 டாட் R1 இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா R1க்கு அப்போ a ஸ்கொயர் sin ஸ்கொயர் u cos ஸ்கொயர் v ப்ளஸ் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் u sin ஸ்கொயர் v ப்ளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் uன்னு வரும். a ஸ்கொயர் cos ஸ்கொயர் u. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எதை நம்ம காமனாக எடுக்கலாம்? காமனாக வெளியே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் முதல் எடுத்தோம்னா a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் முதல் காமனாக எடுத்தோம்னா இதுக்கு பதிலாக cos ஸ்கொயர் v ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவலாக 1ன்னு போட்டுடலாம். திருப்பி இங்கே a ஸ்கொயர் cos ஸ்கொயர் uன்னு வரும். இப்போ a ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா சைன் ஸ்கொயர் u ப்ளஸ் cos ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். அப்போ e ஈக்குவல் டு a ஸ்கொயர். எஃபோட வெளியே பார்க்கணும்னா R1 டாட் R2 பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் a sin u cos v b ப்ளஸ் a cos u sin vன்னு இருக்கும். இங்கே மைனஸ் a sin u sin v b ப்ளஸ் a cos u ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். இங்கே ப்ளஸில் வரும், அங்கே மைனஸில் வரும். அதை பார்த்தீங்கன்னா b ப்ளஸ் a cos u இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடும். அடுத்து a sin u cos v sin vன்னு வரும். இங்கே இதே வெளியே மைனஸில் வரும். மைனஸ் b ப்ளஸ் a cos u a sin u cos v sin v இங்கே 0ன்னு வந்துடும். அப்போ இதுவுமே கேன்சல் பண்ணிட்டோம்னா f ஈக்குவல் டு 0. அப்போ ஆங்கர் ரிங்கில் எஃபோட வெளியே 0. அடுத்து ஜியோட வெளியே வேணும். ஜி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? R2 டாட் R2. அப்போ R2 டாட் R2ன்னு பார்க்குறப்ப இங்கே என்ன வரும்? b ப்ளஸ் a cos u தி ஹோல் ஸ்கொயர் sin ஸ்கொயர் vன்னு வரும். இங்கேயும் b ப்ளஸ் a cos u தி ஹோல் ஸ்கொயர் cos ஸ்கொயர் vன்னு வரும். இங்கே 0ன்னு வந்துடும். அப்போ இதில் b ப்ளஸ் a cos u தி ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா sin ஸ்கொயர் v ப்ளஸ் cos ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். அப்போ இதான் ஜியோட வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ஸாக ஆங்கர் ரிங் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா e ஈக்குவல் டு a ஸ்கொயர் f ஈக்குவல் டு 0 g ஈக்குவல் டு b ப்ளஸ் a cos u தி ஹோல் ஸ்கொயர். இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரொம்ப ஈஸியானது தான். ஆங்கர் ரிங்கோடது நம்ம புக்லேயும் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும்? ds ஈக்குவல் டு h இன்ட்டு du dvன்னு தெரியும். அப்போ h கண்டுபிடிக்கணும். h ஈக்குவல் டு ரூட் ஆஃப் eg மைனஸ் f ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப்
இஜி இ வந்து ஏ ஸ்கொயர், ஜி வந்து பி ப்ளஸ் ஏ காஸ் யூ தி ஹோல் ஸ்கொயர். எஃப்ங்கிறது 0 விட்டுடலாம். அப்போ ஹச் ஈக்குவல் என்ன கிடச்சிருச்சுன்னா ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம்னா ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ பி ப்ளஸ் ஏ காஸ் யூ, பி ப்ளஸ் ஏ காஸ் யூ. இப்போ ஏரியா வேணும்னா எலமெண்ட் ஆஃப் ஏரியா நமக்கு தெரியும், டிஎஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு டியூ டிவி. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் ஈக்குவல் டு இன்டகரல், இங்கே யூவி 2 கொடுத்துருக்கனால 0 to 2π 0 to 2π ஹச் இன்ட்டு டியூ டிவி. அப்போ 0 to 2π அங்கே டொமைன் வந்து கொடுத்துட்டாங்க, அதனால தான் டபுள் இன்டகரல் வரும். 0 to 2π ஹச்சுக்கு பதிலாக ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ காஸ் யூ டியூ டிவி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிவி கூட முதல் பார்த்துருவோம். டிவி பார்த்துட்டோம்னா இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன வரும்னா 0 to 2π ஏ வெளியே எடுத்துட்டா கூட பி ப்ளஸ் ஏ காஸ் யூ இன்ட்டு டியூ 0 to 2π டிவின்னு வரும். 0 to 2π டிவி. அப்போ என்ன வரும், ஏ 0 to 2π p plus a cos u du v into 0 to 2π வரும். அப்போ v போல 2π போட்டால் முன்னாடி 2π போட்டுடலாம். அப்போ 2π a 0 to 2π b plus a cos u into duன்னு இருக்கும். இப்போ duவை பொறுத்து நீங்கள் இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அப்போ 2π a என்ன வரும், b into u plus a sin u வரும். a sin u into 0 to 2π. இப்போ 2π a யூக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2π b plus a sin 2π மைனஸ் 0 போடுறப்ப 0 a sin 0ன்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது sin 2π sin π sin 2π எது வந்தாலும் 0, இங்கேயும் 0 இங்கேயும் 0. அப்போ பார்த்தா நமக்கு என்ன தான் வரும்னா 2π a இன்ட்டு 2π p மட்டும்தான் வரும். இங்கே 0 ஆயிடும், sin 2π 0, இங்கேயும் 0 இன்ட்டு போடுறப்ப 0 வந்துடும். அப்போ என்ன வந்துடும் ஆன்சர் 4π² ab. அப்போ the area between the domain is 4π² 4π² ab. அப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மில் வரப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இஎஃப்ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்ததில் நம்ம டைரக்ஷனல் கோஎஃபிஷியன்ட், ஃபேமிலிஸ் ஆஃப் கர்வ்ஸ், டபுள் ஃபேமிலிஸ் ஆஃப் கர்வ்ஸ், ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரி, அதெல்லாம் வரிசையாக பாட்டு வரும். அதுக்கு வந்து செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்க்கலாம். தேங்க்யூ.